அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமது பஞ்சாங்கப்படி 60 வருடங்கள் உள்ளது. அந்த 60 வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வருடத்திற்கென்று ஒரு வெண்பாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2024 2025 வருட தமிழ் வருடத்திற்கு பெயர்தான் குரோதி ஆண்டு ஆகும். தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதமாகும். எனவே சித்திரை மாதத்தின் பிறப்பை தான் நாம் தமிழ் மக்கள்கள் தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடுகிறார்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. இந்த தமிழ் வருடத்தின் வருகின்ற பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமை அன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இரவு 8:10 மணிக்கு மங்களகரமான குரோதி ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டில் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு செல்லும் குரு அங்கு ஓராண்டு காலம் இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறும். மக்கள்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள். இந்த குரோதி தமிழ் வருடத்தில் நெருப்பு ராசியிலும் நெருப்பு கிரகன் சூரியனும் உச்சம் பெற்று இருக்கார். எனவே வெயில் அதிகமாக இருக்கும். நீர் ராசியான மீனத்தில் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்குமுடன் பெரும்போக்கு கிரகம் ராகு. எனவே மழை கடினமாக பொழியும். மேலும் நீசபங்க ராஜயோகம் பெற்ற புதனும் இருப்பதால் பெருங்காற்றும் மழையும் சேர்ந்திருக்கும். காற்று ராசியான கும்பத்தில் காற்று கிரகம் சனியும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் உள்ளனர். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். மிதுனம் என்னும் காற்று ராசியில் நீர்க்கிரகம் சந்திரனும் உள்ளார். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைவாகத்தான் இருக்கும். இதிலிருந்து இந்த வருடம் மழை பெய்தால் அது சாதாரண மழையாக இருக்காது. புயல் போன்று பெருமழையாகத்தான் இருக்கும். வெயில் என்றாலும் மிகுந்த வெப்பமாகவும் அதிக வெயிலாகவும் தான் இருக்கும். சித்திரை 1 முதல் 9 வரை, ஏப்ரல் 14, 22 வரை சனியும் செவ்வாயும் இணைய உள்ளனர். அப்போது நில அதிர்வு ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டில் வரலாற்றில் இடம்பெறும் விதத்தில் உங்களின் வாழ்க்கையும் அமையும். நீங்கள் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உங்களுக்கு இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கண்டகச்சனின் ஆதிக்கம் இருப்பதால் உடல்நலத்தில் மட்டும் கவனம் தேவைப்படுகின்றது. ஆண்டின் தொடக்கத்தில் 7ஆம் இடத்தில் சனியும் செவ்வாய் சேர்க்கையும் உள்ளது. அஷ்டமத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் புதனும் நீச்சம் பெறுகின்றார். அவர்களோடு ராகும் இணைந்திருக்கின்றார். 9ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று குருவோடும் சஞ்சரிக்கின்றார். ஆண்டின் தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். கண்டகச்சனியால் வரும் பாதிப்புகளை குருவின் பார்வையால் உங்களுக்கு குறைத்து விடுவார். வருடம் முழுவதும் தனஸ்தானத்தில் தான் கேது சஞ்சரிக்கின்றார். இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 ஆண்டு 10ஆம் இடத்திற்கு அவர் செல்கின்றார். 10ல் குரு வந்தால் பதவியில் மாற்றம் உண்டு. அதோடு பகை கிரகமான சுக்கிரன் வீட்டிற்கு குரு வருகின்றார். குரு இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு சில நற்பலன்களும் கிடைக்கும். 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ரிஷபராசியில் குரு வக்கரம் அடைகின்றார். சப்தமத்தில் சஞ்சரிக்கும் சனியும் 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியில் வக்கரம் பெறுகின்றார். இதற்கு இடையில் சனியும் செவ்வாய் சேர்க்கையும் சனியின் செவ்வாய் பார்வையும் இருக்கின்றது. இது போன்ற நேரங்களில் நீங்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவும் குறைவாக இருக்கும். உங்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். இந்த ஆண்டு முழுவதும் ராகு கேதுக்களின் மாற்றம் எதுவும் இருக்காது. மாபெரும் கிரகமாக விளங்கும் சனியின் மாற்றமும் இந்த ஆண்டில் இருக்காது. ஆனால் செவ்வாயும் கடகராசியில் நீச்சம் பெறும் காலத்தில் வக்கரமும் அடைகின்றார். அது மட்டுமின்றி இதற்கு இடையில் சில நாட்கள் மிதுனத்திற்கு சென்று பிறகு மீண்டும் கடகத்திற்கே வருவார். இந்த மாற்றங்களின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பலன்கள் அமையும். உங்களின் சுயஜாதகத்தில் உள்ள கிரகங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அவை பலம் பெற்று இருந்தால்
உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் பணப்புழக்கத்தில் மட்டும் தடைகள் எதுவும் ஏற்படாது. குருவின் வக்ர இயக்க காலத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த ஆண்டில் கிடைக்கும் என்று பார்த்தால் 15-10-2024 முதல் 11-2-2025 வரை ரிஷபராசியில் குரு வக்கரம் பெறுகின்றார். இக்காலத்தில் குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். திட்டமிட்டபடியே காரியங்களை நீங்கள் நினைத்தபடி செய்ய முடியாது. தொழில் வளர்ச்சியோ உத்தியோக முன்னேற்றத்தையோ மற்றவரிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களின் உடல்நலத்திற்காக ஒரு தொகையை செலவிடவும் நேரிடும். இந்த புதிய ஆண்டில் ராகு கேது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், ஆண்டின் தொடக்கம் முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உண்டு. புதிய உணர்வும் புதிய மகிழ்ச்சியும் ஏற்படும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருக்காது. ஆனால் வருவாய் வருவதற்கு முன் செலவும் வந்துவிடும். எதையும் நீங்கள் திட்டமிட்டபடியே செய்ய முடியாது. திடீர் மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். தொழிலில் பழைய பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலகிவிடுவார்கள். 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் எதிர்காலத்தை பற்றிய பயமும் அகலும். தேவைக்கேற்ற பணமும் வந்து கொண்டேதான் இருக்கும். இருப்பினும் குடும்பத்தினுடன் ஒரு சில சமயங்களில் வாக்குவாதமும் ஏற்படும். குடும்ப விஷயங்களை நீங்கள் 3ஆம் நபரிடம் பகிரவே கூடாது. ஊர் மாற்றமும் வாகன மாற்றமும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூர பணி மாற்றமும் வந்து சேரும். பதவி உயர்வை முன்னிட்டு ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. இந்த ஆண்டில் சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், ஆண்டின் தொடக்கத்தில் 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதை நாம் கண்டகச்சனி என்று சொல்லுவோம். அதற்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆரோக்கிய தொல்லைகள் கொடுக்குமே தவிர சொந்த வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஆனால் அவர் தன் வேலை உண்டுதான் இருப்பார். நீங்கள் எதையும் யோசித்து செய்வதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். கண்டகச்சனின் ஆதிக்க காலத்தில் செய்யும் முயற்சிகளை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசித்துதான் செய்ய வேண்டும். குடும்ப உறவில் விரிசல்கள் ஏற்படும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களை விட்டு விலகுவார்கள். அதை நீங்கள் உங்களின் கவனத்தில் வைத்துக் கொண்டு நடக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் பணிபுரியும் சூழலும் உருவாகும். சொந்த வீடு கட்டியிருந்தாலும் அதில் குடிபெயர இயலாமல் வாடகை வீட்டிற்கு சென்றுதான் வசிக்கும் சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த ஆண்டில் சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், 19-6-2024 முதல் 4-11-2024 வரை கும்பராசியில் சனி வக்கரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி வக்கரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். கண்டக சனியால் ஏற்படும் கவலைகளும் மாறும். தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து சேரும். புகழ்மிக்கவர்களில் உங்களுக்கு பின்னணியாக இருந்தும் பக்கபலமாக இருந்தும் காரியங்களை செய்து முடிப்பார்கள். உங்களுக்கு கொடிகட்டி பிறந்த பிரச்சனைகள் அடுத்தும் குடும்ப பிரச்சனைகளும் அனைத்தையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்த்தால், இந்த புத்தாண்டில் பணப்பற்றாக்குறை அதிகரிக்கலாம். உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உறவினர்கள் உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துவார்கள். கணவன் மனைவிக்குள் புரிதல்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். உணர்ச்சிசப்பட்டு பேசுவதை நீங்கள் தவிர்த்துவிட வேண்டும். உடன்பிறப்புகள் வழியில் நடைபெறும் சுப காரியத்திற்கு கொடுத்து உதவியர்கள். பிள்ளைகளை உங்களின் மேற்பார்வை வைத்து கொள்வதுதான் மிகவும் அவசியம். பணிபுரியும் பெண்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1-5-2024 உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே தொழில்ஸ்தானம் புனிதமடைகின்றது. நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் 10இல் வந்த குருவால் பதவி மாற்றமும் உண்டு. எனவே இருக்கும் இடத்திலிருந்து மாற்றங்கள் வரலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். அதிகார வர்க்கத்தினருக்கு பகை வளர்த்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் நீங்கள் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. குருவின் பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிவதால் அந்த இடங்களில் புனிதமும் அடைகின்றது. அதனால் அவர் நல்ல வழிகளை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் கிடைக்க ஞாயிற்றுக்கிழமை சிவனை நீங்கள் வழிபடுவது நல்லது.
சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி அருகில் உள்ள நோபம் ஜெயகொண்ட சோழீஸ்வரரை நீங்கள் வணங்கி வந்தால் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலன்களாக கிடைக்கும்.